ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு ஒரு பொடி செய்ய போகிறோம். என்னென்னா, நம்ம பருப்பு, எள்ளு, பருப்பு பொடி, உளுந்தம்பொடி இந்த மாதிரி நிறைய செய்வோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை காரப்பொடி தான் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை. இப்போ இதை வறுத்துடலாம். இதை நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா நல்லா காய வச்ச வேர்க்கடலை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பவுட்ரு பண்ணுறப்போ நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் வரும். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம். வேர்க்கடலை வறுத்து எடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு 10 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா 200 கிராம் அளவுக்கு தான் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா அந்த வரமிளகாய் மொறுன்னு நல்லா வறுந்துருச்சு பாருங்கள். இப்போ இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் இதெல்லாம் நான் தனித்தனியாக தான் ஆற வச்சுருக்கேன். ஒன்று ஆற வைக்கலாம், ஆனால் அது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இது கூட இதை சேர்த்தோம்னா இன்னும் நிறைய சூடாயிரும் இல்லையா, அதனால் தனித்தனியாக வச்சோம்னா சீக்கிரமாக ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணுவோம். நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அப்படியேவும் குறப்பாக அரைக்கணும், ரொம்ப வலுவலுன்னெலாம் அரைக்கக்கூடாது. அருமையான பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதை சாதத்தில் கூட சாதம் செஞ்சு அதில் கூட போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும். நம்ம இட்லி தோசை செய்கிறதுக்கு எப்போவுமே சட்னி அரைச்சிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் அவசரத்துக்கு நம்ம எதாவது தேவை இருக்கிறப்போ இந்த மாதிரி பொடியெல்லாம் அரைச்சி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு நம்ம அப்பப்போ 1 ஸ்பூன் எடுத்து அப்படியே இட்லி தோசையை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சோறுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் போட்டு இந்த பவுடரை போட்டு அப்படியே சாப்பிட்டா அதில் புளிப்பு, காரம், அந்த கருவேப்பிலையோட மனம், வேர்க்கடலையோட டேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பவுட்ரு நல்லா இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு நம்ம நார்மலாக உளுந்தும்பொடி, பருப்பு பொடி, அப்புறமா கருவேப்பிலை பொடியெல்லாம் செய்வோம்ல, அதே போல் தான் இதுவும். நல்லா வேர்க்கடலை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வேர்க்கடலையில் இந்த மாதிரி ஒரு பொடியை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மனம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா ஜம்முன்னு மணக்குது அந்த வேர்க்கடலையோட மனம். அப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையோட மனம் இதெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது. சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கறனால நல்ல மனமாக இருக்குது. அப்புறமா இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ என்னென்னா ஈரம் இல்லாமல் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. ஈரத்தோட ரொம்ப லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் இந்த போல் பவுடரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. பவுட்ரு, அப்புறமா ஊறுகாய் இந்த மாதிரியெல்லாம் ஈரமே இல்லாத ஒரு பாட்டிலில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே போல் ஈரத்தோட ஸ்பூனும் இதில் போடக்கூடாது, ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். உங்களுக்கு வந்து வெளியில் வைக்கிறதுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சு 1 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா இது வந்து போட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது கூட இந்த பவுடரை போட்டுட்டு நம்ம தேங்காய், நல்லெண்ணெய், நெய்யெல்லாம் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. வெறும் இந்த பவுட்ரு மட்டும் தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.